கடைக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க. காசு பாத்தீங்கன்னா இப்படி கொடுப்பாங்க. ஆனா பக்கத்துலயே ஒரு நாய் இருக்கும், அதை இப்படி இப்படின்னுவாங்க. இந்த பொண்ணுட்ட ஏன் அழறீங்க, என்னாச்சு? அழுகாதீங்க, பேசுங்க. நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். அல்சேஷன் நாய் வளர்த்துறாங்க மாப்ள, அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க, எனக்கு வெறும் சோறு தான் மாப்ள. வெல்கம் டு நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். நமஸ்கார். வீட்டில் பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் ஒரு பக்கமும், அந்த வீட்டினுடைய முதலாளிகள் இன்னொரு பக்கமாக இருக்கிறார்கள். ரொம்ப சீக்கிரம் வந்துட்டாரு, ஏன் சடங்கு ஏதாவது பண்ணணுமா? சட்டு புட்டுன்னு ஆரம்பிங்கயா. நிறைய பேர் இப்போது வீட்டுக்கு வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. முன்னை விட இப்ப தேவையும் அதிகரித்திருக்கு. என்ன காரணம்? மனுஷன் சாப்பிடுவானா இத? காரணமா சொல்றாங்க. இப்ப ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு ஆள் வந்து 4 வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போது டயர்டா வருவாங்க, அழுக்கா வருவாங்கன்னாங்க. இவ பொம்பளை ரவடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. சரி, நீங்க பேசிக்கிறீங்க, நான் பின்னால ஒளிஞ்சிருக்கேன். அப்ப ஒரு வீட்டுக்கு மட்டும் வேலைக்கு போனா எவ்வளவு சம்பளம் தருவாங்க சொல்லுங்க? அந்த ஒரு வீட்டு சம்பளத்தை வச்சு நாங்க குடும்பம் பண்ண முடியுமா? எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுமா? வாடகை செலவு, கரண்ட் பில் செலவு, பால்கார செலவு, ரேஷன் செலவு, மெடிக்கல் செலவு. என்னோட வீட்ல பிராக்டிகல் என்ன நடந்துச்சுன்னா, அவங்க லாஸ்டா ஒரு 1 o'clock 2 o'clock வருவாங்க என் வீட்டுக்கு. அவங்க வரும்போது ரொம்ப கழிச்சு அப்படியே வேர்வை அப்படியே ஊத்தும். அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா? சரி, ஏதாச்சும் ஒரு பெரிய ஐடியா ஒன்னு சொல்றேன். இது வந்து வர வேண்டியதுதானங்க சார். இருக்கும் உழைக்காம ஏசி ரூம்ல உட்காந்துட்டு வரோம் நாங்க. நேரத்துக்கு ஆக்கி கொட்டி இருக்க, துணிமணிகளை துவைச்சு போட்டுருக்க, நீ தண்ணி அடிக்கும் பதிலா ஜோடா ஊத்தி கொடுத்துருக்க. இப்போ அந்த வீட்டுக்கு வேலைக்கு போறோம், போனோம்னா சோபால உட்காந்து ஃபேன் போட்டு விட்டு ஏசி போட்டு உட்கார வைக்கிறாங்களா? பாத்திரம் தேய்க்க போறோம், கிச்சனுக்குள்ள ஃபேன் இருக்குமா? அப்ப வேர்த்து போகாதா? இதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லையே. எப்படிடா வரும்? வீடு பெருக்கி துடைக்கிற அந்த மாப்பு துடைக்கும் போது வேர்த்து போகாதா? ஒரு கிச்சன்ல போய் சமையல் பண்றோம், அடுப்பண்ணையில என்ன பண்ண முடியும்? வேர்த்து போகாதா? சரிடாக்கு, நீ ரொம்ப கோவமா இருக்க, நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். ஒரு வீட்டுக்கு போகும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னா அடுத்த வீட்டுக்கு போகும்போது எப்படி? நாங்க அந்த முதல் வீட்லயே ஃப்ரெஷ்ஷா இருக்க மாட்டோம். அம்மா, நான் இதெல்லாம் ஏன் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அது நாங்க தப்புன்னு சொல்லல சார், அது இயற்கை. ஒரு நாள் வரும்போது ஃப்ரெஷ்ஷா வரணும்னா எப்படி? அதுக்கு ரீசன் சொல்லுங்க. அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்முல கொடுக்குற உம்மா தெரியாது. வேலை செய்யும் போது அது இயற்கை. வேர்த்து ஊத்த செய்யும், மாப் போடும் போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். வேர்த்து ஊத்து. இப்ப நான் என் வீட்டுக்குள்ள நான் வீட்டு கிச்சன் வரைக்கும் விடுவேன். அப்படியே மூக்கு மேல வரல வைப்பீங்க. இஸ் இட்? செத்தனா தடியுமே. வராங்களா, வெளியில குழாய் இருக்கு, முகம் கழுவிட்டு கொஞ்சம் உங்க ஹேர்லாம் கொஞ்சம் டைட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உள்ள வரும்போது எனக்கு அந்த ஒரு டிஸ்கஸ்டிங்கா இருக்கும்ல சில நேரத்துல. நைட் வீட்டுக்கு போகும்போது ஒரு புடவையை கட்டி ஒரு முளம் பூ வச்சு அப்படி நின்னா தானே ஒரு கிக்கா இருக்க. இப்படி வேர்வையோட போறோமா, போறதுனால நம்மளுக்கு என்னவோ இந்த நாய்களுக்கு சோறு போறாம தனியா ஒரு தட்டு, ஒரு டம்ளர். எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு எப்படி சூடாவுது. இப்ப கிடையாது சார். மேபி 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்திருக்கலாம். இல்லன்னு சொன்னா ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க இல்லன்னு வெச்சுக்கோங்க. இருக்கு இல்லமே. 700 ரூபாய் சம்பளத்துக்கு எருமாடு மாதிரி வேலை செய்யறேன். உனக்கு இருக்கடி ஒரு நாளைக்கு தீபாவளி. சார் அப்புறம் அவங்க சொன்னாங்க 4 வீட்ல வேலை பார்த்து எப்படி ஃப்ரெஷ்ஷா போக முடியும்? நம்ம டப்புன்னு தாண்டி போறீங்க. அவங்க பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாவே தெரியலையா? நீ வாயே திறக்கூடாது. வீட்டுல தனி தட்டு டம்ளர் குடுக்குறீங்க, அது ஈஸியா தாண்டி போறீங்க. இல்ல சார், சில பேர் வீட்டுல அப்படி இருக்காங்க. அப்புறம் இடையில குறுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. அப்புறம் நான் எந்திரிச்சு போறேன். சொல்லவா எந்திரிச்சு போவா? என்ன ஆர்டரா சொல்லுவேன். நாங்களே எங்க வீட்ல எல்லாரும் தனித்தனி பிளேட் தான். அவங்களுக்கு ஒரு பிளேட் தனித்தனியா தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்க அவங்களுக்கு ஒரு பிளேட் ஒரு டம்ளர் கொடுக்க தப்பு இல்லைங்களா சார்? I'm always very hygienic, clean and neat. அது வந்து பின்னாடி தூக்கிட்டு போயிட்டு அந்த தொடப்ப கட்ட வைக்கிற இடத்துல, மொர வைக்கிற இடத்துல வைக்கிறது. உங்க சட்டெல்லாம் அங்க வைப்பீங்களா? நோ சார், நான் ரொம்ப டீசென்ட்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க சார். ஒரு டம்ளர் தட்டு கொடுக்க தப்பே கிடையாது. நாங்க அதே மாதிரி தனியா தான் வைக்கிறோம். அப்புறம் பழக்கம் இருக்கும் சில பேருக்கு. இப்போ உங்க வீட்டுக்கு வர்றவங்க க்ரூம்டா இருக்கணுங்கிற அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கறீங்க. நீங்க எல்லாம் எப்பதான் முன்னேற போறீங்களோ? நம்ம ஊர் பொம்பளைங்களுக்கு எல்லாம் ஃப்ராக் வாங்கி கொடுத்து அமெரிக்கன் லேடிகளை ஆக போறேன். அதான் என்னுடைய லட்சியம். லாங்குவேஜ் நல்லா இருக்கணுங்கிற அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கறீங்க. ஆனா நீங்க ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால இருக்க நடைமுறையெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ண யாஜிக்கு இருக்கு? அதெல்லாம் கண்ட்ரி பொருட்டுங்க. இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க. இப்பெல்லாம் அந்த நடைமுறை இல்லைன்னு சொல்றீங்களே, நான் இந்த தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். இங்க யாருக்கெல்லாம் தனி தட்டு டம்ளர் நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்கு? Hey everybody, Mr. Mike sir, இவங்க அத்தனை பேர் ஒருத்தர் விடாம லிஸ்ட்ல சேர்த்துருங்க. ஒருத்தர் விடாம. வேற யாருக்கு தனி தட்டு டம்ளர் என்ன இருக்கு? இப்போ எனக்கு நான் வேலை செய்யறேன், அந்த வீட்லயே ஒரு பொண்ணு மேல் வேலை பாக்குறாங்க. ஆனா ஒரு தட்டு தான், ஒரு டம்ளர் தான். என்னால வந்து ரொம்ப தாங்கிக்கவே முடியல. வழியா இப்ப கூட அழுக்கழிக்கா தான் வருது. ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கு. நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட முடியாது. அவ சாப்பிட்டா நான் சாப்பிட முடியாது, நான் சாப்பிட்டா அவ சாப்பிட முடியாது. டீனாலும் தண்ணினாலும் அதே ஒரு டம்ளர் தான். என்ன கொடுமை பார்த்தடா. இத பத்தி நிச்சயம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும். அப்ப அவ சாப்பிட்டுட்டு கழுவிட்டு சிங்க் இருக்குல்லங்க சார், அந்த இடத்துல ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அந்த தட்டு அந்த டம்ளர் வச்சுட்டு போயிடணும். பரவாயில்ல சார், உங்க இடத்துல நான் இருந்தாலும் இப்படிதான் வந்துக்குவேன். கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு அதே கழுவி அங்க வச்சணும். இதுதான் எங்களுக்கு ஒரு தட்டு ஒரு டம்ளர் தான். ஆனா அவங்க வீட்டுல பாத்திரம் பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கும். இல்ல வாயை திறந்தா வண்டியா வருது, சென்சார் பிரச்சனை வரும். நான் மைண்ட் வாய்ஸ்ல திட்டிக்கிறேன். நான் வந்து சமையல் வேலை பாக்குறேன் சார். மேல் வேலை செய்யறவங்களுக்கும் எனக்கும் ஒரே இதுதான். நான் சாப்பிட்டா அவங்க சாப்பிட முடியாது, அவங்க சாப்பிட்டா நான் சாப்பிட முடியாது. அது
சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஒரே தட்டுல சாப்பிடும் போது அவங்க முன்னாடி நீங்க சாப்பிடுங்க, இல்லப்பா நீங்க சாப்பிடுங்க, சமைச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப நேரம் நிக்க, நாங்க 2 பேரும் தான் அதை விட்டு கொடுத்து சாப்பிடுற நிலைமையில இருக்கோம். அடப்புவங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த டைமுக்கு. இந்த சாப்பாடை கூட அந்த இடத்துல வந்து வருத்தமா சாப்பிடுற மாதிரி இருக்கும். எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தான் நாங்க கஷ்டப்பட்டு சமைக்க வரோம் உங்க வீட்டுக்கு. ஆனா எங்களை ஏன் இப்படி நடத்துறீங்க? இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? அப்படின்னா தீண்டத்தகாதவா ஆயிட்டோம். பின்னாடி பக்கம் தட்டு இருக்கும், எல்லா வேலையும் முடிச்சிட்டு உனக்கு பசிச்சுதானே எங்களை கேட்காத, நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த கிளாஸ்ல தண்ணிக்கு போயில பூச்சி மருந்து பால்டா இருந்தா குடுப்பா, ஓ சோத்த தின்னு சாகுற போல அதை குடிச்சே செத்துடலாம். தட்டு வந்து பின்னாடி இருக்கு, பின்னாடி இருக்கிற தட்டு எடுத்து பார்த்தா ஃபுல்லா உடைஞ்சி இருக்கு. அந்த தட்டுல வச்சு சாப்பிடவே முடியல. நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சிட்டோம், ஆனா நாங்க மன்னிச்சாலும் தட்டும் உடைஞ்சிருக்கு, டம்ளரும் உடைஞ்சிருக்கு. அந்த வீட்டுல நான் சாப்பிடாமையே தான் சார் ஃபுல்லா காலையில போனா மத்தியானம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வருவேன். டேய் ஏன் அழுகுற? நீ திரும்ப திரும்ப அழுத என்னால தாங்க முடியாதுடா. இந்த பொண்ணுட்ட ஏன் அழறீங்க, என்னாச்சு? அழுகாதீங்க, பேசுங்க. நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். அல்சேஷன் நாய் வளர்த்துறாங்க மாப்ள, அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க, எனக்கு வெறும் சோறு தான் மாப்ள. எனக்கு ஆக்சுவலா ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு, இதெல்லாம் இப்ப இருக்கான்னு சொல்லி. சார் இல்ல சார், அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே சார் அவங்க வேலைக்கு வராங்க. வாய் கிழிச்சிரும், புரியுதா? ஏதாவது ஒத்துக்கிட்டு தனியா தட்டு தருவோம், தனியா டம்ளர் தருவோம் சொன்னீங்களா? அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் வேலைக்கு வராங்க. பாரு குமாரு, உனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாது, நமக்குள்ளே நிறைய ரூல்ஸ் இருக்கு. இப்போ எல்லா வீட்லயுமே என்னன்னா அவங்களுக்கு தனி பிளேட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதனால அவங்களுக்கு தனி தட்டு குடுக்கறதுல என்ன சார் கஷ்டம்? இந்த மாதிரி ரொம்ப தட்ட பேசுறீங்க, வீட்ல இருக்கிற மொத்த வேலையை நீங்க பார்க்க வேண்டி வரும், ஜாக்கிரதை. இதுல ஒரு சின்ன நவீன தீண்டாமை இருக்கு. அது நாகரிகமா நம்ம ஆளுக்கு ஒரு தட்டுன்னு நம்ம சொல்றோம். உங்கள் தட்டு வைக்கப்படக்கூடிய இடத்துல அது வைக்கப்படுவதில்லை. இது உனக்கும் தெரிஞ்சு போச்சா? அடே முன்னால ரொம்ப வெளிப்படையா பண்ணா, நீ புலக்கடை பக்கம் தான் வரணும். இங்க யாரெல்லாம் தனித்தட்டு கொடுத்துருக்கீங்க? அப்ப அவங்களே சொல்லுங்க, ஏன் தனித்தட்டு கொடுத்துருக்கீங்க? யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்டயே சொல்றேன், உட்கார். பாரம்பரியமா அப்படியே பழகிட்டோம் சார். பழகினதுனால நாங்க ஆரம்பத்துல இருந்தே அந்த மாதிரி தான் சார் சாப்பிட்டுருக்கோம் நாங்க. ஆமா, உங்க ஆத்தா பெரிய ராஜ பரம்பரை. நீங்க பாரம்பரியம்னு சொல்றத நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறேன்னா, அந்த காலத்துல வேலைக்காரங்களுக்கு தனியா ஒரு தட்டு கிட்டுன்னு வச்சிருந்தாங்கல்ல, அதையே பாரம்பரியமா ஃபாலோ பண்றீங்க போல் இருக்கு. வலைய விரிக்கிறான், வம்பளுக்கிறானே, வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? வேலைக்காரங்களுக்கு இல்லைங்க சார், நாங்களே அப்படிதான் சாப்பிடுறோம். நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க உங்க வீட்டுல சத்தியம் பண்ணி சொல்றேன், தட்டு மாத்தி சாப்பிட்டதே இல்லன்னு மட்டும் சொல்லுங்க. சத்தியமா? வாயம்லாம் சத்தியம் பண்ண முடியாப்பா, ஒரு தடவை பண்ண போதும்பா. சொல்லுங்க. சாப்பிட்டுருக்கோம். சரி. ஆனா இவங்களோட மட்டும் தனியா ஒரு இடத்துல பத்தாம தனியா ஒதுக்கி வைக்கிறீங்களே, அது ஏன்? இவ்வளவுதான் கேள்வி. சாரிங்கய்யா, என்கிட்ட அதை மட்டும் கேட்காதீங்க, நானும் சொல்லக்கூடாது. அவங்க அதான் ஒரு எச்சப்படுற மாதிரி தான் நம்ம அப்படி நினைச்சுதான் செய்யறோம். இப்ப நீங்க சாப்பிட்ட தட்டுல எச்சல் இருக்கு, அதை அவங்க கழுவுறாங்க, ரைட்டா? அதையே செய்யறாங்க. எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி. அவங்க சாப்பிட்ட தட்டுல எச்சல் இருக்குது, அவங்க கழுவிட போறாங்க. அப்புறம் ஏன் உங்களுக்கு அதுக்கு ஒரு தனித்தட்டு கொடுக்கணுங்கிற என்ன வருது? ஆரம்பத்துல இருந்து அப்படியே கொடுத்து பழகிருக்கோம் சார். அதுதான் உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது, ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. சரிங்க சார், இப்ப நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஏதோ பயங்கரமா மாறிட்டோம். அலுவல் ரீதியாக பணி செய்யக்கூடிய பெண்களுக்கான பாதுகாப்பு, சுதந்திரம், உரிமை சம்பந்தமா பல பேசுறோம். ஏற்கனவே கொடுத்த உரிமைக்கு தான் ஆம்பளைங்க எல்லாம் மண்டை பிச்சுட்டு அலையறானுங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன உரிமை வேணும்? ஆனா அதை பேசக்கூடிய இடத்துல இருக்க நீங்க உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு தனியா ஒரு தட்டு கொடுப்பேன். எதையும் தாங்கும் இதயம் உண்டு, இதையும் தாங்கி கடந்து செல்வோம். கேட்டா ஹைஜீன், எச்சி பாத்திரத்துல நான் எப்படி சாப்பிடுவேன்னு சொன்னா, இது என்ன மாதிரியான மாநிலம் நம்ம எங்க மாறி இருக்கோம்? அப்ப உங்க மனசுல அப்ப என்ன இருக்குன்னு நீங்க யோசிங்க, அவ்வளவுதான். மத்தவங்களுக்கு ஒண்ணுனா மயிரா கூட மதிக்க மாட்டீங்க, பேச்சு மட்டும் மதர் தெரேசா மாதிரி. வெக்கமா இல்ல? அதாவது எங்களோட மைண்ட்ல என்ன ஓடி இருக்குனாக்கா, அவங்க வந்து வேலைக்காரவங்க, அவங்களுக்கு தனி தட்டு தான் வைக்கணும். இவங்க வீடு கட்டுறப்ப ஹவுஸ் ஓனருங்கிற ஆணவத்தையும் சேர்த்து கட்டிடுறாங்க. இந்த ஹவுஸ் ஓனருங்க திருந்தவே மாட்டாங்க. நான் என்ன கேக்குறேன், காலம் இவ்வளவு மாறி இருக்கு, இப்ப அது ஒரு தீண்டாமை இல்லையா? உங்களுக்கு அது தெரியலையா? எப்படி தெரியும்? படிச்சிருந்தாதானே தெரியும். நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினது இல்ல. அவங்க சாப்பிட்ட தட்டுல நாங்க சாப்பிடக்கூடாது, நாங்க சமைக்கிறத அவங்க சாப்பிடுறாங்க. அப்படி இல்ல சார், அவங்க வந்து சமைச்சு வச்சுட்டு போயிடுறாங்க சார். அதுக்கப்புறம் நாங்க சாப்பிடுறோம். திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு. சார், நாங்க எங்க வீட்ல காஃபிக்கு தனி டம்ளர் கொடுக்குறோம். என்ன ரீசன்னா, பழைய கால இதை பாரம்பரியத்தை ஃபாலோ பண்றது கிடையாது, ஹெல்த் இஷ்யூக்காக தான் சார் பாக்குறோம். யோசிச்சே இன்னும் நல்லதா சொல்லு, நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. இப்ப கெஸ்ட் வராங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப உங்க தங்கச்சி வராங்கல்ல, அவங்களுக்கு தனி டம்ளர் இருக்கா? மாட்னாடா மானஸ்த.
இல்ல சார், இவங்க நிறைய இடத்துல வேலைக்கு போறாங்க. உங்க தங்கச்சி கூட 4 இடத்துக்கு ஆபீஸ்க்கு போறாங்க, மாலுக்கு போறாங்க, வெளி இடத்துக்கு போறாங்க. சாயந்தரம் 6 மணி ஆனா போதும் வத்தலக்குண்டுல இருந்து திண்டுக்கலுக்கு 2வது ஆட்டோ படம் பார்க்க போயிடுறான். இப்ப அவரிடமிருந்து வராத நோய் உங்கள் வீட்டில் வேலை செய்யும் ஒரு பெண்ணிடமிருந்து மட்டும் வரும்னு நீங்க எப்படி தீர்மானிச்சீங்கன்னா கேக்குறேன். இது வந்து ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ தானே சொல்றோம் சார். தப்பான விஷயத்தை கூட தன்னம்பிக்கையோட பேசுறாங்க பாருங்க. இப்ப முன்னால தீண்டாமை பேசுறப்ப இதைத்தான் சொன்னாங்க, ஆரோக்கியம் சுத்தம். அதேதான் நீங்களும் சொல்றீங்க. எந்த பெரிய வித்தியாசமும் இதுல இல்ல. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? சார் எங்க வீட்ல வந்து தட்டு டம்ளர்ல தனித்தனியா கொடுக்குறோம். இப்ப என்னோட ஜெனரேஷனுக்கு நான் புரிஞ்சுக்குருவேன். இந்த மாதிரி சமூக விரோத செயல்களெல்லாம் செய்ய மாட்டேன்னு நான் சத்தியம் பண்ணிட்டேன். பட் எங்க வீட்ல பாட்டியெல்லாம் இருக்காங்க. சோ நான் வந்து நாங்க சாப்பிடுற தட்டை கொடுத்தா திட்டுவாங்க. தாய் கிழவி நீளமா பேசாத மூச்சு வாங்க. தாய் கிழவி நீளமா பேசாத மூச்சு வாங்க. ஆமா சார் கண்டிப்பா. மத்தவங்க திட்டல. உங்க பாட்டி சொல்ற எல்லாத்தையும் கேக்குற ஆள் தான் நீங்க. நீங்க ஒரு டாட்டூ போட்டுருக்கீங்கல்ல, இது உங்க பாட்டி ஒத்துக்கிட்டாங்களா? எங்க மான போச்சு, எங்க மரதாய் போச்சு, எங்க கெப்பாசிட்டியே போச்சுடி. செத்தா கூட என் மாத்திர நீ முடியாதடி. இந்த இடத்துல கை தூக்குங்க காட்டுங்களேன். இந்த டாட்டூவை உங்க பாட்டி ஒத்துக்கிட்டாங்களா? அதுக்கு தான் சார் திட்டினாங்க. தேங்காய குடி அடிச்சேன்னு வச்சுக்க. நீங்க நான் என்ன கேக்குறேன், இத மேனேஜ் பண்ண தெரிஞ்ச நீங்க இது ஒரு தீண்டாம இது தவறுன்னு உங்க பாட்டி கிட்ட பேசி மேனேஜ் பண்ணுமா இல்லையா? கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காறானா கேட்கணும்ல. நீ சொல்லிட்டல்லப்ப. அப்ப படித்தவருடைய நோக்கம் என்ன? ஒரு நாள் நான் இப்ப எடுத்து கொடுத்தேன்னா அன்னைக்கு வீட்ல ஃபுல்லா சண்டை தான் சார். நான் ஒன்னு சொல்றேன். அந்த காரணத்துக்காண்டி நான் என்ன சொல்ல வரேன், நீங்க என்ன படிச்சிருக்கீங்கம்மா? நீதி நேர்மை சத்தியம் தர்மம்லாம் அரியர்ஸ் வச்சிருக்கியா? இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். நான் வந்து எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ பிஎட், எம்ஏ டீச்சர். டீச்சர் அது நீ பெருமையா சொல்ற. வெக்கமா இல்ல? டீச்சர் இங்கிலீஷ் லிட்டரேச்சர். ஐயோ புதுமை பெண் பைத்தியக்காரத்தனமா பாரதி கனவு கண்டு வச்சுட்டு போயிட்டான். ஆனா நீங்க எல்லாம் உருப்பட போறதில்ல. நம்ம நாகரிகமாக வளர்ந்திருக்கிறோங்கிறது என்ன தெரியுமா? என்னுடைய இந்த செயல் இன்னொருவரை புண்படுத்தும் விடுமோ அப்படிங்கிற சின்ன கருணையும் புரிதலும் இருக்கிறது தான் கல்வி. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. கடைக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க. ஆனா காசு பாத்தீங்கன்னா இப்படி கொடுப்பாங்க. ஆனா பக்கத்திலேயே ஒரு நாய் இருக்கும், அதை இப்படி இப்படின்னுவாங்க. என்னது நாயா இது? பின்ன பேரா இது? உங்களை நாயின்னு கூப்பிட கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அப்புறமேட்டு நம்ம காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை கட் பண்ணி வச்சிருவோம். அவங்க தான் சமைப்பாங்க. சமைக்க போறேன், சாம்பார் ரசம் வா. நீ வையடா, நான் வந்து பேர் வச்சுக்கிறேன். ரொம்ப தான் உங்களுக்கு குசும்பு. அப்படியே சமைச்சிட்டாலும் திருப்பியும் காஃபி சூடு பண்ணி குடுக்கணும்னா நிர்மலா அந்த கிச்சன்ல போயிடாதீங்க, இந்த பக்கம் வந்து இது பண்ணுங்க அப்படின்னுவாங்க. அவன் வேற ஜாதிடா. ஏய் அவாங்கிறியே, அவ யாரா? உங்க ட்ரெஸ்ஸ தோச்சு குடுக்கறது அவ. அதுக்கப்புறம் அந்த டம்ளரை குடிச்சிங்கன்னா அந்த வாஷ் பேஷன்ல கழுவாதீங்க, வெளியில எடுத்துட்டு போய் கழுவுங்க அப்படின்னுவாங்க. கொஞ்சம் மரியாதை கொடுத்தா தலைக்கு மேல போறீங்களே. உங்க பரம்பரை கொடுமை எல்லாம் முடிஞ்சு போச்சு. பழைய நினைப்புல மஞ்சா குடிக்காதீங்க. அவங்க வீட்டு பாத்திரம் எதுவும் நம்ம வீட்டுக்கு கொடுத்து விட மாட்டாங்க. பசங்க சாப்பாடு இதை எடுத்துட்டு குக்கர் கழுவி வச்சுட்டு போங்கன்பாங்க. அதை நம்ம எப்படி வீட்டுக்கு கொண்டுட்டு போறது? யாரா இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க சார். கம் அவுட். ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டினா பிளாஸ்டிக் டப்பா இருக்கும், அதுலதான் போட்டு குழம்போ ரசமோ சாப்பாடோ. நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போட்டா கோழிய போட்டாங்கடா. நம்ம ஏமாந்துட்டோம்டா. எதுவா இருந்தாலும் குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுங்கன்பாங்க. ஆனா அதுலதான் கொடுத்து விடுவாங்க, இல்லன்னா பிளாஸ்டிக் கவர்ல போட்டு கொடுத்துடுவாங்க. என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா, எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்கே இருந்தா. இப்ப இவங்களே யாரோ ஒருத்தங்கள வீட்டுக்கு பணியாளரா நீங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளு, அவங்க எப்படி இருந்தா நீங்க வேலைக்கு எடுத்துப்பீங்க? குக்கிங்ல உனக்கு என்னன்னு தெரியும்? எஸ்பெஷலி வெள்ள பணியாரம் பண்ணுவியா? நான் வந்து நம்ம ஊர் பக்கத்திலேயே இருக்காங்களா அப்படின்னு பாப்பேங்க சார். வீட்டு பக்கத்திலேயே இருந்தா ஏதோ எமர்ஜென்சினா நம்மளும் வந்து சீக்கிரமா கூப்பிட்டுக்கலாம் அவங்கள. கூட ஒத்தாசிக்கு ஆளடா. நீ கொஞ்சம் வந்துட்டு போறியா? வரியா 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 வா. வேற நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா வரணும் சார், நீட்டா வரணும், க்ரூம்டா வரணும். இந்த மாசம் பிறந்தா சேலரி கரெக்டா கொடுத்துருவேன். பெரிய வேலை அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டியே. நடுவுல வந்து காசு கொடு, ஒரு 500 கொடு, எனக்கு 200 கொடுன்னு கை மாத்தா கேட்க கூடாது. இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். ஓகே, வேற எப்படி வேலைக்கு ஆள் எடுப்பீர்கள்? எஸ் மேடம் சரிங்க அப்படின்னு நம்மள மதிப்பு கொடுத்து பேசுறாங்களான்னு, அதுக்காக ரொம்ப பேசுறவங்கள எடுக்க மாட்டேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா நம்ம புளியம்பள்ளி சரோசாங்க. சரசா இது. அப்புறம் ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்களான்னு பாப்பேன். அந்த பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி போனா அப்படி நிறைய லீவு வரும். நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும். அந்த பிரச்சனை. அப்புறம் எத்தனை வீட்டுல வேலை செய்யறாங்கன்னு கேட்டுப்பேன். இதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. இப்ப அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு 3-4 இடத்துல வேலை பார்த்தா எடுக்க மாட்டீங்க. ஆமா, ஐயோ எவ்வளவு ஒரு மனிதனால செய்ய முடியும்னு நானும் கொஞ்சம் கணக்கு போட்டுப்பேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அப்புறம் இந்த salary advance கண்டிஷனா சொல்லிடுவேன். கண்டிப்பா நான் salary advance ஆர் எனி டைப் ஆஃப் அட்வான்ஸ் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன்னு முதல்ல சொல்லிதான். ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? salary advance கடன் கிடையாது. அது ஏன் வந்து 5000 ரூபாய் கொடுமா 10000 ரூபாய் கொடுமான்னு salary advance வாங்கிப்பாங்க. மாசம் 1000 ரூபாய் கழிச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. நாங்கள் என்ன ஏமாளிகளா? நாங்களெல்லாம் இழிச்சவாயங்களா? அதுக்கு நான் அக்ரி பண்ணி இறங்கிட்டேன்னா
நான் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றேனோ அதெல்லாம் அடுத்துல இருந்து செய்வாங்க. சொல்லாம கொள்ளாம லீவ் எடுக்கிறது, லேட்டா வர்றது. என்னது இது? ஏன் லீவ் லெட்டர் 2 days லீவ் வேணும். எதுக்கு? என் பர்சனல் மேட்டர். என்னோட பர்சனல் மேட்டர். அத நான் உங்ககிட்ட பேசுறேன். நான் சுத்தம் இல்லாம செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. என்னால ஒன்னும் செய்ய முடியாது. நான் அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன், என்ன நம்பி நீ வேற எங்கேயாவது கடன் வாங்கி. சனிய இவ செத்தாதான் எனக்கு நிம்மதி. என்ன சொன்னீங்க? தீர்க்க சுமங்கலி பவான்னு. நீ நீ கேட்காம உனக்கு காசு 1ஆம் தேதி வந்துரும். என்ன நம்பி நீ 100 தட்ட கடன் வாங்கலாம். ஆனா என்கிட்ட பார்ட்டி வில்லாதி வில்லியா இருக்கும் போல இருக்கு. அதனாலதானே மாப்பிள்ள உன்னை கொண்டு வந்து நான் இங்க இறக்கி இருக்கேன். ஒர்க்கிங் உமன் நானு, அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் என் டைமுக்கு செட் ஆகுதான்னு நான் பாப்பேன். காலையில கட்டி வெள்ளையும் சொல்லிமா வெளியில கிளம்புறாங்களே தவிர அவங்க எங்க போறாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி salary advance அது எதுவும் என்கிட்ட எதிர்பார்க்க கூடாது. 150 இல்ல ரஜினி. 10 20 இல்ல ரஜினி. 10 காசு 20 காசு. அவங்க உங்களை தேர்வு செய்யறதுக்கு சில கணக்கு வழக்குகள் வச்சிருக்கிறது மாதிரி நீங்க உங்க முதலாளிகளை எப்படி தேர்வு செய்வீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சார் சேலரி கரெக்டா கொடுத்துருவாங்களான்னு பாப்பேங்க சார் ஃபர்ஸ்ட். சார் நான் வந்து மாசத்துக்கு 3 லீவ் கண்டிப்பா கேட்பேன் சார். 3 லீவ். போன மகாநாட்டுல இத பத்தி நம்ம பேசாம விட்டுட்டோம். இந்த மகாநாட்டுல கண்டிப்பா இத பத்தி பேசியே தீருவோம். ஏன்னா நாங்களும் வந்து ஒரு நாளுக்கு எங்க குழந்தைங்களோட இருக்கணும், எங்க கணவரோட இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கு. உங்க ஆசை நியாயமானது. உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சண்டே லீவ் போக சொல்றீங்களா? லீவே கிடையாது சார் வீட்டு. ஏற்கனவே எந்த நாளும் லீவ் கிடையாது. அதனால கண்டிப்பா நான் லீவ் கேட்டு தான் வேலைக்கு சேருவேன். இன்னும் ஸ்டவ்வே பத்த வைக்கல அதுக்குள்ள ஸ்ட்ரைக். வேற என்ன கண்டிஷன்? எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு சார், அதுதான் மெயினா வேணும். ஓகே, ஆனா எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை லீவு கேக்குறாங்க. ஏன் ஞாயிற்றுக்கிழமை லீவு கொடுப்பதில்லை? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. அன்னைக்கு எல்லாரும் வீட்ல இருக்கறதுனால கண்டிப்பா வேலை அதிகமா இருக்கும். அதனால அன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். வேலை சொல்லியே கொல்றாங்கயா. எங்க வீட்ல எல்லாரும் அன்னைக்கு தானே வீட்ல இருக்காங்க, அவங்களோட நாங்க ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணோம்ல. அதை ஏன் நீங்க யோசிக்க மாட்டேன்றீங்க? ஆஹா, நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். அதாவது முடியலங்கறனால தான் வேலைக்கு வைக்கிறோம். அந்த ரெக்குயர்மெண்ட்க்கு ஒத்துக்கிட்டு அவங்க வராங்க இல்லீங்களா சார், அதனால வந்து அன்னைக்கு சண்டே அன்னைக்கு கண்டிப்பா வரணும். இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். மாசத்துல 3 லீவ் குடுக்குறீங்களா கேட்காம? லீவே கொடுக்க மாட்டாங்க. நாங்க சொல்லாமே அவங்க எடுத்துக்கறாங்க சார் லீவு. இது அபாண்டமான குற்றச்சாட்டு. வேணும்னா வழக்கு போடுங்க. நீதிமன்றத்துல வந்து நான் குற்றமற்றவன் நிரூபிக்க தயார். நீங்க லீவ் எடுத்துக்க போறாங்க. அவங்க ஒரு 3 நாளோ 4 நாளோ அவங்க லீவ் கொடுக்க தானே வேணும். ஏன் லீவ் கொடுப்பதில்லை? அப்பதான் பயம் இருக்கும். கடைசி வரைக்கும் சோத்துக்கு துணிக்கு நம்ம கிட்டயே கையேந்திக்கு நிக்கணும். அப்படியெல்லாம் இல்ல சார். இப்போ டெத்துக்கு போறாங்கன்னா நீங்க போக கூடாதுன்னு சொல்ல மாட்டோம். டெத்துக்கு போவேன்னு சொல்லுவீங்க. அவங்க பாட்டி எவ்வளவோ தேவலமா. யார் வாயில எச்சம் தான் கொஞ்சம் மூஞ்சில துப்புங்களேன். பொதுவாவே லீவ் கொடுத்தா எங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா எங்களுக்கு ஸ்பாயில் ஆகும். எங்களால ரொட்டீன் லைஃப் லீட் பண்ண முடியாது. ஐயா வாய பாரு. வள்ளல்ல. அவ்வளவு பாத்திரம் குமிஞ்சு போச்சு, வீடு கூட்டலாம் அப்புறம் யார் பண்ணுவா? எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கோங்க நீங்க. அப்ப எங்களோட ரொட்டீன் லைஃப் எங்களுக்கு பாதிக்கும்ல. இப்படி விட்டா சரிப்பட்டு வராது. இவனை போட்டு தள்ளுறா உள்ள போயிடு. கேஸ் நீ நடத்து. முதலாளி மந்த்லி உங்களுக்கு கம்பல்சரி லீவ் கொடுக்கணும். அப்படினா உங்க வீட்டு வேலையை ஒரு நாள் உங்களால பண்ண முடியல, மாசம் ஃபுல்லா நாங்க செய்றோம். அன்னைக்கு நான் எங்கயாவது போய் வேலைக்கு சென்றிருந்தா இன்னைக்கு 4 காசு சம்பாரிச்சு வீடு வாசல் வாங்கி லட்சாதிபதி ஆகி இருப்பேன். எங்களுக்கு ஒரு மாசத்துல ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க கூடாது. அதனால உங்களை சண்டே லீவ் கேட்டு தான் வேலைக்கு வருவோம். இவர் வந்து கிளிக்க வேணாம், இங்க இருந்து இருக்கிற பஞ்சாயத்தை பாக்கட்டும். சண்டே லீவோட தான் வேலைக்கு போறதுனால எங்களால பண்ண முடியல. நாங்க வேலைக்கு போறோம். நீங்க செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இப்ப நீங்க வேலைக்கு போறதுனால இவங்களை வந்து வேலைக்கு வச்சுக்கிறீங்க, சரிதான். ஆனா நீங்க ஒரு இடத்துல வேலைக்கு போற மாதிரி அவங்களும் உங்க வீட்டுக்கு வேலைக்கு வர்றாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்க நேரம் அது? தூக்கி போட்டு பந்தாடுற நேரம்யா. உங்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் லீவ் தராங்க. அப்ப அவங்க எங்களுக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவ் தரலாமே. மாதம் தோறும் சம்பளம் வாங்குகிறாய் அல்லவா? வாங்கி கொண்டு பேசாமல் இரு, அல்லது வீட்டிற்கு போய் குப்பரப்படுத்து உறங்கு. லீவுனா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். எதுக்கு போய் சொல்லணும்? எதுக்கு போய் சொல்லணும்? நான் தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எடுங்க. வேலைக்கார மைண்ட் வீக்கா இருந்தா முதலாளி மைண்ட் ரொம்ப சோக்கா தான் இருக்கும். போங்கடா பெருச்சாலிக்கு பிறந்த பிக்காலி பிள்ளை. எதுக்கு உண்மையை கேக்குறோம், போய் சொல்லி எதுக்கு கேட்கணும்? அப்புறம் என்னன்னு சொல்லி கேப்பீங்க? எதுக்கு போய் சொல்லணும்? ரீசன் என்ன சொல்லுவீங்க? நீ அடிவாய் சாப்பிடுறோம், மரியாதையா கூட்டி போயிரு. குருநாதா, நீங்க சம்பளம் தரீங்க, நாங்க வேலை செய்றோம். சரி, உங்க ஆபீஸ்ல நீங்க எப்படி ரீசன் சொல்லி வேலை செய்றீங்களா? உடம்பு சரியில்லைனா எனக்கு ஒரு லீவ் நாள் இல்ல போய் சொல்லணும். ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. அதனால எனக்கு வீக்ல ஒரு நாள் லீவ் கொடுங்கன்னு தான் கேக்குறோம். உடம்பு சரியில்லை போய் சொல்லி ஏன் லீவ் கேட்கணும்? அந்த கண்டிஷன்ல நீங்க வேணா அப்புறம் ஏன் நீங்க வீட்டு வேலைக்கு வரீங்க? அதெல்லாம் நீ சொல்லப்படாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்படாது. இப்படி பேசினீங்கன்னா ஒருத்தர வர மாட்டாங்க. எங்களோட பர்டனை குறைக்கிறதுக்கான தான் நாங்க எங்களோட மிஷன் லைஃப் வர்க் பண்ணிட்டே இருக்கோம். தான் உங்களை போடுறது. வசதியா வாழ்ந்துட்டு பேசுறேன். நாங்க அப்படி இல்ல, சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். அப்பா எம்மகிட்ட முடிச்சுப்பா. எங்கிட்டு வரா எங்கிட்டு போறான்னு தெரியல. அந்த சப்ஸ்கிரைப்
நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அடுத்து ஒரு அமேசிங் நீயா நான் கண்ணன்ல மீட் பண்ணலாம். பாய் பாய்.